ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் காய்ஸ். ஹலோ காய்ஸ். ஒரு வழியா ஐபிஎல்ல எல்லா லீக் மேட்சுமே முடிஞ்சு இப்போ கடைசி கட்டத்தை நெருங்கி இருக்கு. இன்னைக்கு நடக்க போறது குவாலிஃபயர் 1. ஸோ இதுல நம்ம ஆர்சிபியும் ஜிடியும் மோதுறாங்க. இதுல வின் பண்றவங்க ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ஸ் அகமதாபாத் போயிடலாம். தோக்குறவங்க அடுத்த மேட்சை ஆடிட்டு அதில் வின் பண்ணா மட்டும்தான் ஃபைனல்ஸ் போக முடியும். பட் ஸ்டில் தே ஹேவ் அனதர் சான்ஸ். ஸோ ஆர்சிபி ஜிடி ரெண்டுமே நல்ல டீமாக தான் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப வெல் பேலன்ஸ்டா இருக்கு. பட் தர்மசாலா அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே நடுவில் இருக்கிற ஒரு கிரவுண்டு. ஐ மீன் வந்து நியூட்ரலான ஒரு கிரவுண்டு. ஸோ அந்த இடத்துல மேட்ச் நடக்கிறதால ஐ திங்க் ஆர்சிபி வில் வின் டுடே அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு மற்றும் ஆசை. ஸோ அதனால ஆர்சிபி ஜெயிக்கும், போறாங்க ஃபைனல்ஸ்க்கு. சிஎஸ்கே நீங்க நினைக்கிறீங்க? ஜிடி தாங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே அவங்க 8-9 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டு வராங்க. அதுவே அவங்களுக்கு வேற ஒரு லெவல் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி சைமல்டேனியஸா அவங்க ஃபைனல்ஸ் எங்க பாருங்க, அகமதாபாத். அவங்க ஊருங்க அது கில். அதே சமயத்துல அவங்க டாப் 3 இருக்காங்கல்ல, பட்லர், சாய் சுதர்ஷன், கில்லு, 3 பேர்ல யாரா 2 பேர்ல ஒருத்தன் அடிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பட்லருக்கு ஆர்சிபி கண்டா என்ன பிரச்சனைன்னு தெரியல. சாய் சூக்குமே அடிக்கிறானுங்க போட்டு. கில்லாத அப்பப்ப பாவம் பாக்குற ஆர்சிபி. அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, அடிக்கிறானுங்க. அவங்களே 15-16 ஓவருக்கு ஆடுறாங்க. அதனால ஜிடியை வின் பண்றது ஆசையா இருந்தாலுமே அது அவ்வளவு ஈஸியாலாம் அவங்க விட்டு கொடுத்து போயிட மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் ரொம்ப டஃபா தான் இருக்க போகுது. இவங்க சொல்ற மாதிரி ஜிடி கூட வின் பண்ண ஒரு தியரிட்டிக்கலா சான்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதனால ஜிடி தான் வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க மொமெண்டம் அவங்ககிட்ட நிறைய இருக்குங்க. லாஸ்ட் மேட்ச் அவ்வளவு பெரிய வின்ல இருந்து வராங்க. சோ அதே மாதிரி உங்களுக்கு பிரேக்கும் நிறைய டைம் இருந்திருக்கு. சோ அதனால நீங்க ஜிடி தான் கன்ஃபார்ம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஹரிஷ்? இவங்க என்னன்னா எங்கேயோ கூட்டு போறாங்க டீம். அவ்வளவு பெரிய டீமே கிடையாது. இல்ல அவங்க இப்போ குவாலிஃபயர் ஏதோ ஒரு மேட்ச்ல அவங்க கன்ஃபார்ம் மாட்டுவாங்க. அவங்க மிடில் டெஸ்ட் ஆகும். நீங்க பாருங்க, அவங்க வந்து சொன்ன மாதிரி அவங்க அடிச்சார டீம் எல்லாம் கிடையாது. ஒரு தப்பி ஆர்சி ஃபர்ஸ்ட் பேட்டிங் 220 230 அடிச்சுட்டாங்க. சத்தியமா அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டீம் கிடையாது. அந்த மாதிரி போச்சா சாய்ஸு பார்த்துப்பா, அது நம்பிக்கை இருக்கு. அவர் அடித்தடி பேட்ஸ்மேன் கிடையாது. அதனால ஆர்சிபி வின் பண்றாங்க. ஃபைனல்ஸ் போய் திருப்பி அவங்க வந்து அவங்களே போடுறாங்க திருப்பி அகமதாபாத். 2026 ஃபைனல்ஸ்க்கு ஆர்சிபி போடுறாங்க அப்படின்ற ஆரிஃப். லக்கி போல் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். இந்த லக்கி போல் வந்து ரொம்ப லக்கியா தான் இருந்திருக்கு. பல சமயம் ரொம்ப அழகாவே கணிச்சிருக்கு. இன்னைக்கு என்ன பண்ண பார்க்கலாம். ஆரிஃப் எடுக்க நம்ம சொல்லுவோம். இங்க ஆர்சிபி கண்டுபிடிங்க. ஆர்சிபி. சோ ஆர்சிபி தான் வின் பண்ணும். லக்கி பால் கணிச்சிருக்குங்க. சோ லக்கி பால் கணிப்பு சரியா நடந்தா நம்ம ரெட் கலர் ஆர்சிபி டீம் வந்து ஃபைனல்ஸ்ல உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. பாத்துலாம். லக்கி பால் சொன்னது நடக்கும் நினைச்சு நம்ம பாத்துலாம். பாய்.